ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 மே மாதத்திற்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சூரியன் 3இல் இருப்பதால் சமூகம் சார்ந்த விஷயங்களில் புதிய கண்ணோட்டம் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். 14/5/2024 முதல் சூரியன் 4இல் இருப்பதால் அரசு வழியில் அனுசரித்து செல்லவும். தொடர் நிமித்தமான கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படவும். செவ்வாய் 2இல் இருப்பதால் வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். 31/5/2024 முதல் செவ்வாய் 3இல் இருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். புதன் 2இல் இருப்பதால் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். 6/5/2024 முதல் புதன் 3இல் இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். 24/5/2024 முதல் புதன் 4இல் இருப்பதால் எண்ணங்களின் போக்கில் கவனம் வேண்டும். சுக்கிரன் 3இல் இருப்பதால் சிறு தூர யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 20/5/2024 முதல் சுக்கிரன் 4இல் இருப்பதால் எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். குரு 4இல் இருப்பதால் பொதுநல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சனி ராசியில் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். ராகு 2இல் இருப்பதால் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். கேது 8இல் இருப்பதால் அதிகார மமதையில் செயல்படுவதை தயவு செஞ்சு தவிர்க்கவும். நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போமா? கோமாதாவை வழிபடுங்க. கோமாதா பசுவை வழிபடுங்க. கோமாதாவை வழிபட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி தானாக கிட்டும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு. சரியா? கும்பராசி அன்பர்களுக்கு புதிய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வம் காட்டும் பொழுது உங்களுக்கு அந்த கோமாதா துணை இருப்பாள். சரியா? ஸோ எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற கோமாதாவை வழிபடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.